இப்போ வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது. மக்கள் சாவத்துக்கு வழிகாட்டியே டிஎம்கே ஆட்சி தான். கரூரில் ஏற்பட்ட துயரம் போன்றே கொளத்தூரிலும் நடத்த சதி திட்டமா? கரூரில் தொடர்ந்து ஆம்புலன்ஸ், கொளத்தூரில் தொடர்ந்து அரசு பேருந்து. நெரிசலில் மாட்டிய மக்கள். நேரில் பார்த்த பாட்டியின் பகீர் வாக்குமூலம். இப்போ தேவையில்லாத பஸ்ஸுங்க, எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க. குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்ததிலிருந்தே ஒவ்வொரு கட்சியும் மும்முரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் இறங்கியுள்ளது. மக்களை சந்திக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் எந்த கட்சிக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு வழியாக நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரம்பலூர், கொளத்தூர் போன்ற தொகுதிகளில் மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரை நடத்த அனுமதி கிடைத்தது. பெரம்பலூரில் சுமூகமாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார் தலைவர் விஜய் அவர்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நின்று திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்களை குறித்து பேசியிருந்தார். பெரம்பலூரில் மக்கள் வழிநடுகே மலர் தூவி மாபெரும் வரவேற்பு அளித்திருந்தனர். அதே போன்றுதான் முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி மாபெரும் வரவேற்பு அளித்திருந்தனர். ஆனால் கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவம் போன்றே கொளத்தூரிலும் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. கரூரில் விஜயை பார்க்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த போது வரிசையாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நெரிசலை அதிகமாக்கி கோர துயர சம்பவம் அரங்கேறியிருந்தது. அதே போன்றுதான் கொளத்தூரிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் தொடர்ந்து அரசு பேருந்துகள் செலுத்தப்பட்டிருந்தது. இதை நேரில் பார்த்த பாட்டி ஒருவர் பேசுகையில், மாநாட்டிற்கு வர மக்கள் எல்லாம் சாக விஜய் தான் காரணம்னு எதிர்கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனால் மக்கள் சாகிறதுக்கு காரணம் டிஎம்கே ஆட்சிதான். தொடர்ந்து தேவையில்லாத எம்டி பஸ் எல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பஸ் விட்டுட்டு இருக்காங்க? இந்த பஸ்ல யாராவது அடிபட்டு செத்தா அதுக்கு விஜய் தான் காரணம்னு காட்டதான் என்று நேரில் பார்த்த பாட்டி ஒருவர் பகீர் தகவலை பகிர்ந்துள்ளார்.